வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் முதலமைச்சர் அவர்கள் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன மாதிரியான சம்பவம்? தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடக்குது, அதை பத்தி நம்ம கண்டினியூவா பேசிட்டு இருக்கோம். நம்ம தலைவன் ட்ரம்ப் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம பேசாம விட்டோம்ல. இப்ப சீனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண வேலை என்ன, இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? ஈரானோட ஊடகத்துல இருந்து உலக நாடுகளையே வந்து பேஜாராக்குற அளவுக்கு அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயம்? கொரோனா வைரஸை விட ஹண்டா வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒண்ணா? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு எப்ப முதலமைச்சரா வந்து பதவியேற்றாரோ அதுல இருந்து அவர் பண்ற ஒவ்வொரு சம்பவங்களுமே வந்து தரமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து போன ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார்ல. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து 7 நாள்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும், போதை ஒழிப்பு எல்லாமே வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான விமர்சனங்களுமே வந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்காக வந்து கொண்டு வர்றாருல, அது வந்து நல்லபடியா தான் இருக்கு. அதோட அடுத்த கட்டமா இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்க கொண்டு வந்த ஒரு சிறப்பான திட்டம் வந்து அம்மா உணவகம். அம்மா கையால யாரெல்லாம் சாப்பிட முடியாதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அம்மா உணவகத்துல வந்து சாப்பிடுற அளவுக்கு ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சென்னையில இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே 3 வேளை சாப்பாடே வந்து அதுதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அம்மா உணவகம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக சென்னையில இருக்க 620 அம்மா உணவகத்தை வந்து தரமானதா ருசியான உணவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதோட உள்கட்டமைப்பு அந்த வசதிகள் இருக்குல்ல, அதை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அவர் வந்து திமுகவோட ஆட்சியில வந்து கொண்டு வந்த திட்டமா இருக்கட்டும், இல்ல அதிமுகவுல கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவர் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது புதுசா கொண்டு வாங்க, மாற்று அரசியல் பண்றதுக்கு தானே நாங்க உங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆனா இதை பண்றதுக்குமே ஒரு மனசு வேணும். அது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட ரொம்பவே இருக்கு. அதுக்காக நம்ம வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்னதான் ஆனாரு அப்படின்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, தலைமை வந்து சீனாவுக்கு போயிட்டு வந்திருக்காப்ல. சீனாவுல வந்து 2 நாள் போயிட்டு வந்திருக்காங்க. ஒப்பந்தத்தை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஆனா அது எதுக்குமே வந்து ஒத்து வர மாதிரி சீனா தெரியல. ஃபைனலா போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நினைவு பரிசை வந்து ட்ரம்ப் கையில வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அமெரிக்க அதிபரோட கையில கொடுத்திருக்காங்க. ஆனா அங்க இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, பிளேட்லயே வந்துட்டு குப்பை தொட்டில அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. இது வந்து எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். சீனாவே வந்து அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தானே. அவ்வளவு பயம் இருக்கு நீங்க வந்து சீனாவுக்கு போயிருக்கவே கூடாது. அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க கொடுத்த அந்த நினைவு பரிசுல ஏதாவது சிப்பு வச்சிருப்பாங்களோ, இல்ல நம்மள ஏதாவது வேவு வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை ஏற்பான் அப்படிங்கிற மாதிரி சீனா வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவரை வந்து சந்திக்க வரும்போது அவருக்காக நம்ம வந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி, உணவுன்னு பயங்கரமா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, குடிக்கிற தண்ணியில இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு சமையல் ஆள் முத கொண்டு எல்லாருமே அவங்க கூடவே வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸால தான் இன்னைக்கு நமக்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, நடைமுறைப்படுத்தவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக ஒரு நிர்வாகத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு ராணுவத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கப்புறமா நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இனிமே எங்களோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கப்பல் வரணும், எந்த கப்பலை தடுக்கணும், எல்லாத்தையுமே வந்து நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கப்பல்களுக்கு இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கிற அந்த இதையுமே வந்துட்டு இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட கடலுக்கு அடியில இருக்க அந்த இன்டர்நெட் கேபிள் இருக்குல்ல, அது வந்து எங்களோட ஏரியாக்குள்ள தான் இருக்கு. இதுக்கப்புறம் அதுக்குமே நீங்க வந்து சுங்க கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து இதனால ரொம்ப பயந்துருக்காங்க தெரியுங்களா? கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட், எஃபி, மெட்டான்னு சொல்லி எல்லா நிறுவனங்களுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இதனால அந்த நிறுவனம் வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பெரிய லாஸ் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்டர்நெட்டோட அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கம்மியாகும். இப்போ அந்த சுங்க கட்டணத்தை அவங்க வந்து கட்டல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கேபிளை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு கேபிள் ரூட் போடுறதுக்கு அதிகப்படியான செலவாகும் அப்படின்னு சொல்லி
சொல்லி நிறைய நிறுவனங்கள் வந்து பயந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, கடலுக்கு அடியில இருக்க அந்த கேபிளுக்கு சுங்க கட்டணம் வாங்குறதெல்லாம் சரியா, அதுவும் ஈரான் வாங்குறது சரியா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1982 என்ன பண்ணிருக்காங்க, ஐக்கிய நாடு சபைகள் வந்து ஒரு கடல் சட்ட மாநாடு அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல வந்து ஈரான் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இதோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு நாட்டுல கடலுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு நாட்டுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு, இங்க யாரெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ஆயில் கேஸ் எல்லாம் வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. கடலுக்கு அடியில இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் கேபிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போடலாமா, இந்த இன்டர்நேஷனல் சீ ரூட்டை வந்து யாராவது பிளாக் பண்ணலாமா, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே வந்து அதுல இருக்கு. இதுல தான் வந்து ஈரான் வந்து சைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், எகிப்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த சூயஸ் கால்வாயில வந்துட்டு யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வந்தா அவங்க வந்து சுங்க கட்டணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா இந்த சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து அப்படி கிடையாது, அது ஒரு இயற்கையான கடல் பகுதி. அதுலயும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு நாட்டோட எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்தா அது அவங்களோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கு, ஈரானுக்கும் இருக்கு, ஓமனுக்குமே வந்து இருக்கு. ஆனா ஈரான் வந்து இது ஃபுல்லா எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அது வந்து உங்களோட ஏரியா வேணா இருக்கலாம், ஆனா இது வந்து இன்டர்நேஷனல் சீ ரூட், உலகத்துல இருக்க எல்லாருக்குமே காமனான ஒரு வழியா இருக்கு. சோ எங்களால வந்துட்டு இந்த சுங்க கட்டணத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்த நாடுகள் எல்லாமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை ஈரான் இதை வந்து கையெழுத்து போட்ட அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதனால இந்த அமேசான், ஃபேஸ்புக், மெட்டா இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோடதாவும் இருக்கு. ஆனா ஈரான் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கொரோனா வைரஸால நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருந்தோம். இப்போ அடுத்த கட்டமா என்ன இருக்கு, ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த ஹண்டா வைரஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எலி மூலமா பரவக்கூடியது. அதுவும் எலியோட மலம், சிறுநீர், எச்சில் இது மூலமா தான் வந்து இது பரவும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ நார்மலா ஒரு இருமலா இருக்கட்டும், காய்ச்சல், வயிற்று வலி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா போக போக இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும். மெயினா இது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை வந்து ரொம்ப மோசமா வரும். இது ஒரு மனுஷங்கள்ல இருந்து இன்னொரு மனுஷங்களுக்கு வந்து பரவாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சவுத் அமெரிக்காவுல வந்து ஒரு மனுஷங்கள்ட்ட இருந்து இன்னொரு மனுஷங்களுக்கு வந்து பரவி இருக்கு. அதனாலதான் நாம வந்துட்டு இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்ப வரைக்குமே இதுக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்க முடியல. சோ நம்ம தான் வந்து பாத்துக்கணும், யாருமே வந்துட்டு நம்மள பாத்துக்க மாட்டாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சேஃபா இருங்க. எலிகள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலை தாங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தம்மா துண்டு எலியால் நம்மளோட சோழி முடிஞ்சிடக்கூடாது. சோ உங்களை வந்து நீங்க வந்து சேஃபா பாத்துக்குவாங்க. நம்ம முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அம்மா உணவகத்தை திரும்பவும் பராமரிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாவுக்கு போனதை பத்தியும் அங்க சீனா வந்து சில நினைவு பரிசுகளை வந்து கொடுத்திருக்காங்க, அதை வந்து குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு சரியா? இந்த ஹண்டா வைரஸால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இந்த ஹண்டா வைரஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலக நாடுகளையே வந்து அச்சுறுத்துற மாதிரி கடலுக்கு அடியில இருக்க இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி சுங்க கட்டணத்தை வந்து ஈரான் போட்டிருக்காங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மெயினா ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்துட்டு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு திட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதோட நிறை குறைகள் அது எல்லாத்தையும் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியுது. அதனாலதான் இதையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த ஹண்டா வைரஸையும் இப்போ வந்துட்டு வேகமா பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.